ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். கூத்தனை, எழுந்திரு. தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசரை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூட்டியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன். அம்மா, வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் ஏற்று பார்க்கலாம். பைரவித்தாயே சொல்லடி நீயே. இப்படி ஒட்ட கூத்த சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி 70 என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலகி வருகிறது.